ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக நான் வந்து மெர்மைட் ட்ரெஸ்ஸோட பாட்டம் வந்து கிளாத்தில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதோட மேக்கிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ல ஒரு ஆல் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சார்ட் பேப்பரில் கூட பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 2வது குழந்தைக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தில் ரெடி பண்ணுறேன். இது பார்க்குறதுக்கும் லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அவள் ஸ்டேஜ் ஏறும்போது அந்த லைட்டிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கிளாத்தே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கிளாத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் கிளாத்து. ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கும், பேக் சைடில் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது வந்து கிளாத் உள்ளே வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளாத்தில் பண்ணோன்னா பசங்களுக்கு உறுத்தாமல் இருக்கும். அதனால தான் நான் இந்த கிளாத் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பொண்ணு நிற்க வச்சு அவரோட வ்ரிக்ஸ்லேருந்து ஃபீட் வரைக்கும் லென்த் அண்ட் விட் வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கோம். பேப்பரில் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பேப்பரில் தான் நம்ம வந்து கட் பண்ணதை அதை வச்சு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அளந்துட்டிங்கன்னா அதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி அந்த கிளாத்தையும் 2ஆக மடித்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக வந்து கட் ஆகும். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஒர்க்கு. பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நமக்கு 2 கிளாத்து தேவைப்படுது, ஃப்ரண்ட் பகுதி அப்புறம் பேக் சைடுக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒன். ஸோ நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். செகண்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் இருக்கிற அந்த கிளாத்துக்கு வந்து ப்ளூ கலரில் நான் இந்த மாதிரி ஷைனிங் கிளாத்து, இது வந்து அவளோட பட்டுப்பாவோட ஸ்டிச் பண்ணி மீதி இருக்கிற கிளாத்தில் இந்த கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஓவர் கிளாத் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணது அங்கங்கே தெரியுது. ஸோ ஜாயின் பண்ண ஏரியா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லேஸ் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒர்க் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டில் இது வந்து 3 சென்டிமீட்டர் சர்க்கிள் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 7 ருபீஸ் சார்ட்டுங்க. ஏன் நான் சார்ட்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செதில் வந்து அந்த மெர்மைடோட செதில் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே தூக்கிட்டு இருந்தால் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சார்ட் பேப்பர் இல்லை உங்களுக்கு வந்து கார்ட்போர்ட் அட்டை எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது வந்து வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அப்படியே அந்த மேலே எலும்பி நிற்கிற மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த ஃப்ரண்ட் பகுதியில். பாருங்கள், அந்த கிளாத்லேருந்து நம்ம ஒட்டி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ரிமைண்டர் மீதி இருக்கிற எல்லா ஒயிட் சார்ட்டையுமே நம்ம வந்து அந்த கிளாத்தில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒரு 2 hours ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஒர்க்கு. ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவி ஒர்க் மாதிரி இருக்கும். பட் வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அப்படி ஷாப்பில் வாங்கின மாதிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. பாருங்கள், இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாத் ரவுண்ட் சர்க்கிளும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது ஃப்ரண்ட் பேஜில் எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன க்ளூ இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 சர்க்கிள் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சர்க்கிளுக்கும் நடுவில் நம்ம அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு அழகாக அது வந்து செதிலாக பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ சென்டர் வந்து நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோம். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து 7 பீஸ் ஒட்டியிருக்கோம். ஸோ இப்போது இது பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த பாருங்கள், இந்த மாதிரி 2 சர்க்கிளுக்கு நடுவில் இப்படி ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து ஒரு 3 ரோஸ்க்கு மேலே ஒட்டிட்டு எப்படி ஒட்டியிருக்கேன்னு காட்டுறேன் வாங்க. பாருங்கள், இது நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ரோ பேஸ்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நான் ஆஃப் சர்க்கிளில் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இது ஃபேப்ரிக்கு ஒன்று வந்து சார்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபெவிகாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை எனக்கு வந்து இது நான் சார்ட் பேப்பரில் பண்ண போகிறேன், இல்லை வந்து கார்ட்போர்ட் அட்டை இல்லை அட்டை பாக்ஸில் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு ஃபேஸ் ஆகணும் அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு இந்த இது பண்ணுறதுக்கு அப்படியே கண்டினியூவாக பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 2.5 hours ஆச்சு. ஸோ இந்த ஒர்க் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஃபேப்ரிக்கில் ஒட்டிட்டு அதை கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. மற்றபடி எல்லா ஒர்க்குமே இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கூட எனக்கு ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிருச்சு. ஒரு நியர்லி ஒரு 15 minutesக்குள்ளேயே நான் இதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன். நமக்கு இது ரெடி பண்ணுறது தான் கஷ்டம். ஒன்ஸ் இந்த சர்க்கிள் ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா டக்கு டக்குன்னு கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டக்கப்புறமா எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம இது பேஸ்ட் பண்ணக்கப்புறமா நம்ம பேக் சைடில் கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபுல்லாகவே நம்ம அந்த ப்ளூ கலர் வச்சு கவர் பண்ணி இந்த கோல்டு லேஸையும் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கீழே வந்து அதோட இது இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது மட்டும் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து இந்த கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன், நெட்டு கிளாத். ஸோ அதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 inch இருக்குது. நம்ம வந்து 2 சைடுமே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதில் பாதி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், பாதி வந்து இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ தட் வந்து அது கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோன்னா அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் மெர்மெட் ட்ரெஸ் மாதிரியே இருக்குது. பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. நல்லாவே கம்ப்ளீட் பண்ணி பார்த்தா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சேம் அதே மாதிரி என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி ஷீ டிட் வெரி வெல். ஸோ அவளோட ஸ்பீச் பண்ணதையும் நான் வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். எப்படி பேசியிருக்கான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இவளுக்கு தான் இந்த கிளாத் ரெடி பண்ணது. இப்போ அவளோட ஸ்பீச் வரும், கேளுங்க. Daughter of the ocean. I am the angel of my house. My house is not seen nowadays. Some people are throwing plastic waste, chemical waste to the water bodies. So vehicles should not fall. I